ஆஃப்ரிக்கா ஸ்டைலில் ஒரு ஃபூஃபுவும் சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி ஒரு புதுமையான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஃபூஃபு சவுத் ஆஃப்ரிக்காவில் ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு தான் இது. இது மரவள்ளிக்கிழங்கு, இப்போ சீசனு. இந்த மழைக்கு இதை நம்ம வேக வச்சு சுட சுட சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு அப்படி இருக்கும். இதில் நம்ம உப்புமா பண்ணலாம், புட்டு பண்ணலாம், அல்வா கூட பண்ணலாம், சிப்ஸு பண்ணலாம். இப்போ நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவில் பண்ணுற ஃபூஃபு தான் பண்ண போகிறோம். என்னடா ஃபூஃபு அப்படி தூசி தட்டுற மாதிரி சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறேன். ஃபூஃபு தான் பண்ண போகிறோம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடாயில் போட்டு ப்ராசஸ் கொஞ்சம் பெருசு தான். அந்த கிண்டும் போது தான் அந்த வலி நம்மளுக்கு தெரியும். பண்ணுறோம், செஞ்சு சாப்பிட்றோம். சின்ன வயசுலலாம் எங்கள் பாட்டி இவ்வளோ பெரிய கிழங்கு நான் பார்த்தது கிடையாது. இதில் ஒரு சின்ன ஒரு பீஸ் தான், இவ்வளோ தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ தான் அந்த பீஸ் இருக்கும். 2 ரூபான்னு வாங்கிட்டு வருவாங்க. அதையே எங்கள் வீட்டில் சாப்பிடாமல் அப்படி அப்படியே கிடக்கும். அதை வேற திருவி தேங்காய் பூ போட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடுமா அப்படின்னு கையில் கொடுக்கும்போது தான் சாப்பிடுவோம். இப்போ நம்மளுக்கு அது சாப்பிடுமான்னு கையில் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. நம்ம தான் எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிட்ணும். அதனால் இன்றைக்கி போய் நம்ம ட்ரை பண்ணுவோம். சுகர் பேஷண்ட் இதை கம்மியாக தான் எடுத்துக்கணும். இதில் மாவுச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஆசையாக தான் இருக்கும். அந்த சின்ன வயசில் சாப்பிட்ருக்குமே, இப்போ கிடைக்கிதே, நிறைய சாப்பிட முடியாது. ஒரு சின்ன துண்டு சாப்பிட்லாம், தப்பில்லை. இது நிறைய ஆற்றல் கொடுக்கும்ன்றதுனால அந்த காலத்துலலாம் ரொம்ப தூரம் கடினமான வேலை செய்கிறவங்களாம் இதை வேக வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா நைட்டே வேக வச்சுட்டா காலையில் நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் இது நல்ல ஒரு கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் இது ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு அவங்க சமைக்க முடியாது இல்லையா, மரம் வெட்டுறவங்க, அப்புறம் இந்த கழனி வேலை செய்கிறவங்கெல்லாம் நம்ம நைட்டே இதை வேக வச்சுட்டு காலையில் கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க மதியம் வரைக்கும் சாப்பிட்றதுக்குமே இது கெட்டு போகாது. நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், ஒரு எனர்ஜி ரொம்ப நிறையவே கொடுக்கும். ஆனால் இப்போ நம்மலாம் என்ன வேலை ரொம்ப கம்மியாக செய்கிறதுனால இதை நம்ம கம்மியாக தான் சாப்பிட்ணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது மேலே இது ஒரு தோல் எடுத்துடலாம். அப்படியே அழகாக பிச்சு எடுத்துடலாம். நல்லா இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது நடுவில் ஒரு நார் இருக்கும், அந்த நாரை நம்ம எடுத்துடலாம். மண் இருக்கும். இன்னொரு வாட்டி நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா இது போல் நைஸாக அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, இந்தளவுக்கு இருக்கணும், தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா கிண்டணும். கொஞ்சம் போல் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூனு. பால் மாதிரி வெள்ளை கலரில் இருந்தது. வேக வேக அதோட கலர் கொஞ்சம் லைட் மஞ்சள் கலரில் மாறுது, லைட் மஞ்சள் கலரில் மாறுது. நல்ல ஒரு பசை மாதிரி வந்திருக்கு பாருங்களேன். எப்படி தேங்காய் அரைச்ச விழுது மாதிரி இருந்தது, இப்போ வேக வேக பசை மாதிரி வருது. இதோட கலருமே லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இது வேகிறதுக்கு எனக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. இன்னொரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கலரத்துக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது, அதனால் 1 ஸ்பூன் மறுபடியும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வேகிறதுக்கு 1/4 ஹவர் டைம் எடுத்துக்கிச்சு. கொஞ்சம் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்தேன், நல்லா வாசமாக இருக்குது. இதை பார்க்கும்போது கம்மு மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஏடி கம்மு மாதிரி வருது பாருங்கள். கிண்டுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, தெரியுதா? இதை அப்படியே நம்ம ஹாட் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபூஃபு ரெடி ஆகிடுச்சு. இதை ஹாட் பேக்கில் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு பொரிய விட்டுடலாம். ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கியாச்சு. 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு 1/2 கிலோ சிக்கனை நம்ம போட்டுடலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு போட்டு நல்லா பரட்டிக்கலாம்.
இதுக்கு கொஞ்சம் நம்ம காரம் தூக்கலாக போடணும். காரம் மஞ்சள் பொடியோடு சேர்ந்து நல்லா சிக்கன் கோட் ஆகிட்டாங்க. பார்க்கவே செம்மையாக இருக்காங்க. இப்போ இஞ்சி பூண்டு தக்காளியை தூக்கி போட்டுடலாம் அவங்க மேலே. இதையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அரைமுடி தேங்காவை எடுத்துகிட்டு தேங்காய் பால் திக்காக எடுத்துக்கலாம். அரைமுடி தேங்காவை நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியாச்சு. இதை நல்லா கிரைண்ட் பண்ணி பால் எடுத்துக்கலாம். அந்த உப்பு, காரம், மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கணும். திருப்பி திருப்பி நம்ம சொல்கிறது இது மட்டும்தான். நல்லா வதங்கினா தான் உங்கள் கறி குழம்பு செம டேஸ்ட்டாக இருப்பாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிட்டாங்க. இப்போது நான் அரைமுடி தேங்காவை பால் எடுத்து அந்த பாலை மட்டும் ஊற்றுறேன். கிட்டத்தட்ட 300 ml இருக்கும். 1/2 லிட்டர் தண்ணி. சிக்கன் வேகிறதுக்கு கம்மியாக தான் இருக்கணும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கிறேன். தேங்காய் பால் மட்டும்தான் நான் எப்பயுமே சேர்க்குறது. அந்த திப்பியை தூக்கி போட்டுருவேன், அது தேவையில்லை. இந்த பாலே நல்லா கொதித்து அந்த சிக்கனோட சேர்ந்து ஒரு வாசம் வரும் பாருங்கள். சண்டேன்னா கறி குழம்பு தாங்க. அந்த பிரிஞ்சி இலை, அந்த பச்சை மிளகாலாம் அப்படியே மிதக்கிறாங்களா பார்த்தீங்களா அந்த குழம்புல டைன்னு. இப்போ கொதிப்பாங்க. ஒரு 5 விசிலுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஸ்லோ பண்ணிவிட்டு சிம்மிலே இருப்பாங்க. சூப்பராக இருப்பாங்க. பார்க்கலாமா? 5 விசில் வந்துடுச்சு. அப்படியே நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிகம் ஓவர் ஃப்ளேம் கொடுத்தீங்கன்னா சிக்கன் பீஸாகி கொந்தன கறி ஆகிடும். அதனால் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். சிக்கன் குழம்பு கமகமன் ரெடி ஆகிட்டாங்க. இதுக்கு மேலே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகா பெப்பர் தூளை போட்டுக்கலாம். கறி குழம்பை பார்த்தோன்னே என்ன சொல்கிறதுனே மறந்து போச்சுங்க. அப்புறம் கொத்தமல்லியை போட்டுக்கலாம். டெய்லியும் ஞாயிற்றுக்கிழமை இருக்கக்கூடாதா அப்படின்னு இருக்குது. ஆனால் டெய்லி ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் கொழுப்பு ஏறிடும். கொத்தமல்லியை போட்டுட்டு அவ்வளோதான். ஆஃப்ரிக்கா ஸ்டைலில் ஒரு ஃபூஃபுவும் சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? சிக்கன் குழம்பு எடுத்துகிட்டு அந்த ஃபூஃபூவில் ஊற்றிட்டு ஒரு பைட் பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க.